அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அங்கு வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தடுத்து நிறுத்த முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. மதுரையில் போலீசார் மற்றும் வழக்கறிஞர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக மதுரை மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் பேரணியாக மதுரை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றபோது காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டில் வழக்கறிஞர் தமிழரசன் கடந்த 8ஆம் தேதி காய்கறி வாங்க சென்றபோது மார்க்கெட்டில் உள்ள காய்கறி வியாபாரி பாலன் வழக்கறிஞர் தமிழரசனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் வழக்கறிஞர் தமிழரசனை பாலன் என்பவர் தாக்கியுள்ளார். இதனால் புகார் கொடுத்த தமிழரசன் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் புகார் கொடுத்தார். புகார் கொடுத்த அடிப்படையில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் குற்றவாளியை கைது செய்யவில்லை என்று வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டி தற்போது பேரணியாக நடந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல் வண்டியூர் பகுதியில் கடந்த மாதம் வழக்கறிஞர் பகலவன் என்பவர் ஒருத்தரை மர்மமாக கொலை செய்திருக்கிறார்கள். அது குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் இரு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் வரை பேரணியாக நடந்து வந்தனார்கள். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ளையும் பொருட்படுத்தாமல் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் வரை முற்றுகையிட்டு தற்போது சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றால் அவர்கள் மீது எதிர்த்தரப்பு மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. வழக்கறிஞர்கள் பழி வாங்கும் நோக்கத்தோடு காவல்துறை செயல்பட்டு வருகிறார்கள் என்று கூறி தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் வரக்கூடிய பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் தடை செய்து எந்த போக்குவரத்து முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. காவல்துறையினரும் அதிக அளவில் பாதுகாப்பு ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. பிரியங்கா.